Hello guys, welcome back to our easy preparation. இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா கொஞ்ச நாளா வீடியோஸே இல்ல. சோ அதனால மேம் ஏதாவது ஆப்சென்ட் ஆயிட்டாங்களா அப்படி நினைக்கவே வேண்டாம். என்னைக்குமே நம்ம சைடுல இருந்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து கம்பல்சரி கொடுத்துட்டு இருப்பேன். ஆனா என்ன அப்படினா கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளவுதான். சோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினா நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க கேட்டோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இப்போவும் எனக்கிட்ட கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்னா மேம் ஈசிக்கு என்ன எக்ஸாம் வரும், என்ன படிக்கலாம், ஸோ இதுதான் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ என்னோடய சைடில் வந்து நான் எதுவுமே வந்து நாளைக்கு இந்த எக்ஸாம் வரும், நெக்ஸ்ட் மந்த் இந்த எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டையுமே இந்த டாக் நான் கொடுக்குறதே இல்லைம்மா. ஏன் அப்படின்னா சடனாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா கூட ஓகே, பட் நம்ம ஒரு உறுதி மாதிரி இந்த மந்த் இந்த எக்ஸாம் வருது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த மந்த் வரல அப்படின்னா நம்மளோட நேம் தான் தப்பாக போகும். ஸோ அதனால் இன்னொன்று கன்ஃபார்மாக தெரியாமல் நம்ம எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல வந்து நான் எப்போதுமே ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஓகேங்களா? அதனால் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தாலுமே உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருப்பேன்னா உங்களோட சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ எந்த எக்ஸாம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களோ ஸோ ஜஸ்ட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஈவன் என்கிட்ட பர்சனலாக கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நான் அதை தான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா எஸ்பெஷலி வந்து ஈசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கீங்க. மேம் எனக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, என்ன படிக்கிறதுனே தெரில, என்ன எக்ஸாம் வரும், ஈசிக்கு எக்ஸாமே இல்லாமல் போயிடுமா அப்படின்லாம் கேட்டுட்ருக்குறீங்க. ஸோ அதனால் இதுதான் உங்களோட டார்கெட், இதுதான் உங்களோட எய்ம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணி போகிறது தான் உங்களோட எய்ம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எதையும் யோசிக்காமல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கலாம். அதுக்கிடையில் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இப்போ கொஞ்சம் நான் கேட் கிளாஸஸில் பிஸியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன், ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நான் வெளியில் போய் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் நியூவாக பார்க்குற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே சரி, நம்ம ஆன்லைனில் தான் வந்து சோர்ஸஸாக இருந்தாலும் சரி, கோர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம இப்போ ஆஃப்லைனாக, அதாவது என்ன அப்படின்னா வெளியில் காலேஜில் போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறப்ப அவங்களோட நாலேஜ் வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாருமே நினைக்கக்கூடியது வந்து மேம் இப்போ என்ன எக்ஸாம் வருது, எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற இந்த கன்ஃபியூஷன்லாம் தாண்டி ஓகே இந்த கேட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ இந்த கேட் ஸ்கோர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சு அது நமக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒமிட் பண்ணிவிட்டு கூட அதை தாண்டி நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கோ ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? பட் இன்ஃபர்மேஷனே தெரியாமல் மேம் அது கஷ்டம்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை பற்றியான இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரியாது, பட் எல்லோரும் இந்த சிடிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, அது இயர்லி ஒன்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க, ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக கூட இந்த ஃபீல்டுக்கு என்ட்ராகிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் இந்த வீடியோவில் வந்து என்ன அப்படின்னா கேட்டோட பெனிஃபிட்ஸ் தான் இதில் பார்க்க போகிறேன். நான் ஏற்கனவே சொன்னல வெளியில் காலேஜஸில் போய் நான் ஸ்டூடெண்ட்ஸை மூவ் பண்ணும்போது ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், இல்லை 2 இயர்ஸ் பிஃபோர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் 5 இயர்ஸ் பேக்கு 10 இயர்ஸ் பேக்கு அப்படி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்னை அப்ரோச் பண்ணுறீங்க. அதுலேயும் எஸ்பெஷலி வந்து மேம் இந்த மாதிரி முடித்தேன், கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, குழந்தை ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு ஐடியா கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கால் பண்ணுறீங்க. அதே மாதிரி வந்து இது எம்இ ஆஸ்பிரண்ட்ஸும் வந்து மேம் நான் எம்இ வரைக்கும் படித்தேன், இப்போ என்னோடய கெரியரை மூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போதைக்கு கரண்ட்டாக என்ன படிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி உள்ளுக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா இன்ஜினியரிங் அதாவது இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணாமல் 3rd இயர் ஃபைனல் இயர். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாங்க. ஓகேங்களா? மேம் நான் இந்த ஃபைனல் இயர், அதாவது ஃபைனல் இயர் என்ட்ராகும் போதே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபைனல் இயர் கம்ப்ளீட் ஆகும் போது இல்லை, ஃபைனல் இயர் என்ட்ராகும் போதே நான் ஒரு ஜாப் வந்து ஒரு ஜாப் செக்யூர்டு ஜாப் வந்து அதுக்கான ஆஃபர் லெட்ரு என் கையில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாங்க. அப்போ அப்படிங்கும்போது அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட தாட் வந்து என்ன அப்படின்னா இல்லை மேம் நான் வெளியில் போகிறதுக்குள்ளே ஒரு நல்ல போஸ்டிங் இருக்கணும், ஒரு நல்ல ஜாப் இருக்கணும், நான் எதுக்காக என்ட்ரானனோ அதுக்கான கோல் வந்து நான் ஃபுல்ஃபில் ஆகி தான் வெளியில் போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாங்க. அந்த விதத்தில் நம்ம ஓகேங்களா, அதாவது கம்ப்ளீட் பண்ணி இவ்வளோ வருஷமாக, ஸோ அதனால் நான் உங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காகவோ இல்லை உங்களை டவுன் பண்ணணுமோ அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்ல வரல. ஸோ இப்போ இருக்கிற பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க, அதாவது அவங்களுக்கு அந்த ட்ராக் நல்லா தெரியுது, ஸோ அதுவுமே செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஆனால் நிறைய லேர்ன் பண்ணுறாங்க.
ஓகேங்களா. அந்த ட்ராக் முதற்கொண்டு எப்படி போய் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும், அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் வந்து அப்போ எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டோம் அப்படின்னா, மேம் அதில் நெகட்டிவ் ஸ்கோர்லாம் இருக்குது கேட்டில், ஸோ என்னால் அது வந்து என்னால் அவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமா, கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஹோப் இப்போ என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட தாட் என்னென்னா, மேம் கண்டிப்பாக கேட் கிளியர் பண்ணியே ஆகணும் மேம், அந்த கேட் கிளியர் பண்ணால் மட்டும்தான் என்னோட பிரைட் ஃப்யூச்சரை என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அதில் என்ன இருக்குங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து கேட் அப்ரோச் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பேசிக் இன்ஃபர்மேஷன் தானே, இது தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஐயோ இதை நம்ம எப்படி மிஸ் பண்ணோம், இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அதர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐஐடி. ஓகே. ஸோ டோட்டலாக நம்மளோட அக்ராஸ் இந்தியாவில் 23 ஐஐடிஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு 8 சென்டர்ஸ். ஓகேங்களா. 8 சென்டர்ஸ் மீன்ஸ் ரிசர்ச் சென்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஐஐடி இந்த 8 சென்டர்ஸ் வந்து கேட்கான கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஐடி ரூர்க்கி வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. இப்போ அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து கவுகாத்தி வந்து கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெல்லி, பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயரும் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஐஐடி தான் வந்து இந்த கேட் எக்ஸாம்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த கொஷின்ஸை தான் வந்து என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து டிசிஎஸ் வந்து உங்களுக்கு நமக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னா, சரி மேம் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேட் ஸ்கோருங்கிறது தெரியும். ஓகே. கேட் ஸ்கோருங்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது தெரியும். பட் அது எதுக்காக, ஒய் வி ஹாவ் டு ரைட் கேட் எக்ஸாம்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஹையர் ஸ்டடீஸ். ஓகே. இப்போ நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் எப்படிப்பா, 12th முடித்த பசங்க வந்து ஒரு ஜேஇ மெயின்ஸோ இல்லை ஜேஇ அட்வான்ஸோ ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க டெஃபினட்டாக எங்கே என்ட்ராக முடியும், இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஐஐடியில் என்ட்ராக முடியும். ஓகேங்களா. அதாவது இப்போ நீட் எக்ஸாம்ஸ் அப்படின்னா அவங்க மெடிக்கல் சைடு போவாங்க. இது வந்து ஜேஇ எக்ஸாம்ஸ் அப்படின்னா அதிலே ஜேஇலே மெயின்ஸ் அட்வான்ஸில் 2 எக்ஸாம் இருக்குது. ஈவன் மெயின்ஸில் விட்டால் கூட அட்வான்ஸில் வந்து நல்ல ஸ்கோர் இருந்தது அப்படின்னா அவங்க டெஃபினட்டாக வந்து என்ஐடிஸ்லேயோ ஐஐடிஸ்லேயோ அவங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இன்ஜினியரிங்க்கு உள்ளே என்ட்ராயிடலாம். இந்த ஸ்கோரை வச்சு உள்ளே என்ட்ராயிடலாம். அப்போ அவங்க எப்போயிலேருந்தே யோசிக்கிறாங்க, 12th ஓகேங்களா. 12th நம்மளோட கெரியர் என்ன, நம்ம என்னவாக போகிறோம். ஸோ இந்த தாட் படி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்ஜினியரிங்குள்ளே ஐஐடி இன்ஜினியரிங்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் இயர் ஆக்சுவலாக கேட் எக்ஸாம்ஸ் வந்து தேர்ட் இயர்லேருந்து நம்ம எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா. நீங்கள் ஒன்ஸ் வந்து கேட் ஸ்கோர் கெட் பண்ணுறீங்க, ஒரு நல்ல ஸ்கோர் கெட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது 3 years வேலிடு. ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கோர் வச்சு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ் என்ன அப்படின்னா, ஈவன் நீங்கள் தேர்ட் இயரில் ஐஐடி கிளியர் பண்ணாலும் சரி, ஃபைனல் இயரில் தேர்ட் இயரில் கேட் கிளியர் பண்ணாலும் சரி, ஃபைனல் இயரில் கேட் கிளியர் பண்ணாலும் சரி, அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்கோர் வச்சு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம். ஓகே. சரி மேம் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு சொல்கிறீங்க, நான்லாம் எம்இ முடிச்சுட்டே நான் இன்னும் எந்த எக்ஸாம்ஸுக்குமே அதாவது கிளியர் பண்ணாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவீங்க. ஹையர் ஸ்டடீஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் எம்இ மாஸ்டர் டிகிரி. ஆக்சுவலாக டாக்டரேட்டுக்குமே வந்து என்ன அப்படின்னா கேட் ஸ்கோர் வந்து மஸ்ட்டு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல ஸ்கோர் வச்சுருக்கீங்க, அதனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு யோசிக்க வேண்டாப்பா. ஜஸ்ட்டு மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் 100 மார்க்ஸுக்கு தான். அதில் 25 அப்படிங்கிறது குவாலிஃபைட் மார்க். ஓகேங்களா. அதாவது பர்டிகுலராக ஈஸிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 25ங்கிறது குவாலிஃபை மார்க்கு. மேபி உங்களுக்கு கொஷின்ஸ் ஈஸியாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து 25+ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபிசிக்கு ஜஸ்ட் 22.5 கிளியர் பண்ணிங்க அப்படின்னா அது கட் ஆஃப். உங்களுக்கு எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஜஸ்ட் 16.5. அதில் உங்களுக்கு ப்ளஸ் வந்து 1 or 2 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. நெகட்டிவ் மார்க் இருக்கானா டெஃபினட்டாக இருக்குது. நான் கேட் எக்ஸாமுக்கான பேட்டர்னும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கேட் எக்ஸாம் அப்படிங்கிறது 2 விஷயத்துக்கு தான்ப்பா. ஓகேங்களா. இந்த 2 விஷயத்துக்கு தான் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 2 விஷயத்தில் தான் நம்மளோட ஃப்யூச்சர் வாழ்க்கையே இருக்குது. ஓகேங்களா. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, அதான் சொல்கிறேன்ல, ஒரு 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங்கில் ஜேஇ கிளியர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டு
ஸோ அவங்களோட ட்ராக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்தது இதை கிளியர் பண்ணி இன்ஜினியரிங்குள்ளே வந்துட்டோம். அடுத்து இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளோட மெயின் கோலே ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியும் போது டிஃபால்ட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஈவன் உங்களுக்கு ஏன்னா கேட்டோட சிலபஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும் உள்ள நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதுதாம்மா கேட்டோட சிலபஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 3 வருஷத்துக்குரிய பேப்பர்ஸை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் கிளாஸஸ் எடுக்கும் போதே ஐ மீன் நீங்கள் காலேஜில் ஃபேக்கல்ட்டிஸ் கிளாஸஸ் எடுக்கும் போதே யூஸ் பண்ணக்கூடிய வச்சுருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸாக இருக்கட்டும், ஸோ அதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்க ஏதோ கோச்சிங் சென்டர் அந்த மாதிரிலாம் போகவே கிடையாது. ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்ட் இயர்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்று ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகலாம், எம்இக்கும் போகலாம், எம்இ முடித்தவங்க டாக்டரேட்டுக்கும் போகலாம். மேம் இதில் என்ன எனக்கு பெனிஃபிட் அப்படின்னா அப்படி இல்லைம்மா நீங்கள் வந்து இப்போ கேட் கிளியர் பண்ணி ஒரு நல்ல ரேங்கிங்கில் நீங்கள் கேட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வித் ஸ்டைஃபனோட ஐஐடி எம்இ ஐஐடி மாஸ்டர் டிகிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு 12,400 பெர் மந்த்துக்கு. ஓகேங்களா? பெர் மந்த்துக்கு 12,400 வந்து ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது நம்மளோட கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ்லேருந்து தான் நமக்கு இந்த ஸ்டைஃபன் அமௌண்ட் எல்லாமே நமக்கு உங்களுக்கு வரும். ஓகேவா? அதுவே டாக்டரேட்டாக இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 35,000 கிட்ட உங்களுக்கு ஸ்டைஃபன் வரும். அதுவும் ஏன்னா பிஹெச்டிங்கிறது 5 இயர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 32,000 சம்திங் வரும், 35,000 வரும். அப்புறம் வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அதுவுமே அமௌண்ட் வந்து 37 கிட்ட இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இது நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் தானே. ஹையர் ஸ்டடீஸ் வந்து வித் ஸ்டைஃபனோட படிக்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ். அதுலேயும் வந்து இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் மைண்டட் ஆக்சுவலாக வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா கேட்டோட பெனிஃபிட்டில் வந்து ஒன்று மாஸ்டர் டிகிரின்னு சொன்னேன். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா பப்ளிக் செக்டாரில் வந்து நீங்கள் அதாவது நிறைய பப்ளிக் செக்டார் இருக்குது. அதாவது பிஎஸ்யூ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அரவுண்ட் வந்து ஒரு 230 கிட்ட இருக்குது. ஆனால் எஸ்பெஷலி 37 பிஎஸ்யூ வந்து கம்பல்சரி கேட் ஸ்கோர் வந்து மஸ்ட்டுமா. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் பிஇ முடிச்சிங்க அப்படின்னா ஒன்று அந்த கேட் ஸ்கோரை வச்சு ஹையர் ஸ்டடீஸும் போகலாம், இல்லை அப்படின்னா அந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் அதாவது அவங்க எந்த கம்பெனிஸ் வந்து அதாவது அந்த பிஎஸ்யூ 37 பிஎஸ்யூ சொல்கிறேன்ல, ஸோ அதிலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த எந்த கவர்மெண்ட் செக்டாருக்கு நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறீங்களோ, ஏன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் செக்டாரும் அதாவது 37 பிஎஸ்யூவில் ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இருக்குது. அதில் அதாவது 3 கேட்டகரியாக அதை பிரிக்கிறாங்க. மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னா அப்படின்னு சொல்லிட்டு. மகாரத்னாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11 கம்பெனிஸ் இருக்குது. நவரத்னாவில் வந்து ஒரு 13 கம்பெனிஸ் இருக்குது. மினிரத்னாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி 1 கேட்டகரி 2 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி 1ல் வந்து ஒரு 63யும் கேட்டகரி 2ல் வந்து 11 கம்பெனிஸ் கிட்டே இருக்குது. ஓகேங்களா? மேம் நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க ஆனால் என்ன பேசுகிறீங்கன்னே புரியல அப்படிங்கிற மாதிரி தாட் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. நமக்கு தெரியுமா பிஹெச்இஎல்னால் என்னன்னு தெரியுமா, பெல்லுனா என்னன்னு தெரியுமா, அதுக்கடுத்து என்னது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தெரியும், கெயில் தெரியும், சில் தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதை தான் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பிஎஸ்யூ அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஆனால் நல்ல திறமையாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட மேபி வந்து உங்களுக்கு கேட்டுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் கூட நீங்கள் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன் அப்படின்னா இப்போ என்னோட அகாடமிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எம்ஏ ஆஸ்பிரண்ட்ஸு, அதுவும் ரொம்பவே நல்லா படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ 3 months பிஃபோர் கூட ஒரு எம்ஏ ஆஸ்பிரண்ட்ஸில் ஒரு 3-4 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா மேம் இந்த மாதிரி நாங்கள் பிஹெச்டி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டேருந்து மூவ் ஆனாங்க. ஸோ அவங்க சொல்லிட்டு தான் சொன்னாங்க மேம் நான் இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்னோட கெரியர் வந்து நான் பிஹெச்டி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. இப்போ ஒரு 2 weeks பிஃபோர் கூட ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா அப்போ நீங்கள் கேட் ஸ்கோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களோட சாய்ஸை வந்து நீங்கள் இன்னுமே பெஸ்ட்டாக சூஸ் பண்ணலாம்ல. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அதனால் ஏன் நீங்கள் அந்த கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கொஷின். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் சர்வேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா பீப்புள் தான் ஹையஸ்ட்டில் இருக்கிறாங்க. நான் சொன்னேன்ல 12th இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ள வராங்க. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாங்க. நம்ம வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அடுத்தது நம்மளோட கெரியர் என்ன அப்படின்னு யோசிக்கிறத இவங்க எங்கே யோசிச்சிடுறாங்க அப்படின்னா 12th யோசிச்சிடுறாங்க. சொல்லப்போனால் 11th பிளான் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ட்ராக்கில் இப்படி போகணும், இதை கிளியர் பண்ணணும், அடுத்து அதை கிளியர் பண்ணணுங்கிறது தான் அதை பிளான் பண்ணி தான் உள்ளே எக்ஸாம்க்கு அது ஐ மீன் இன்ஜினியரிங்க்கே என்ட்ராகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அதனால் நெகட்டிவ் மார்க்குன்னு தயவுசெய்து யோசிக்க வேணாம். ஏன்னா நிறைய பேரோட தாட் என்ன இருக்குன்னா மேம் அதெல்லாம் கஷ்டம் மேம் நீங்கள் சொல்கிறீங்க,
இந்த நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸே நம்மளால் கிளியர் பண்ண முடியல, கேட் எப்படி மேம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் அதை கிளியர் பண்ணி ஜஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட் அப்படிங்கிறதே மெயின் விஷயம். அவங்க வந்து ஐஐடியில் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு ப்ளேஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் கேட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இப்போ வரக்கூடிய பப்ளிக் செக்டார்ஸ் எல்லாருமே கேட் ஸ்கோர் மஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட் ஸ்கோரை வச்சு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நமக்கு 2 விஷயம் இருக்குது. ஓகேங்களா? அதுலேயுமே இப்போ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஈவன் கேட்டில் நல்ல ஸ்கோர் வந்தாலுமே, அதாவது அவங்களோட பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி வந்து 2 lakhs. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் கேட் கிளியர் பண்ணி நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய கம்பெனி சொன்னல. ஸோ இந்த மாதிரி மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னா அந்த மாதிரி 3 கேட்டகரியாக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒன்றும் இல்லைப்பா, மகாரத்னா அப்படிங்கிறது வந்து உனக்கு வந்து ரெவென்யூ வந்து ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும், கம்பெனி வந்து பெரிய லார்ஜ் இதுவாக இருக்கும். நவரத்னாங்கிறது வந்து மீடியமாக இருக்கும், ஆனால் ப்ராஃபிட் ரொம்பவே ஸ்ட்ராங் ப்ராஃபிட் இருக்கும். மினிரத்னா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, இது வந்து கம்பெனி வைஸ் வந்து உங்களுக்கு சின்னது தான், அட் த சேம் டைம் வந்து அதுவும் ப்ராஃபிட் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகாரத்னானா என்னென்ன கம்பெனிஸ் வரும்னா, அது BHEL வரும், தென் அதுக்கடுத்தது வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல கம்பெனி அதனது நேஷ்னல் பவர் கார்ப்பரேஷன் லிமிட்டெடு, தென் ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மேம் இதுதான் ரெக்ரூட்மெண்ட் நமக்கே வருது இல்லை மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்குப்பா. ஆனால் அவங்க இதில் வந்து சம் கேட் ஸ்கோர் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு உங்களை கம்பேர் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியராகவோ இல்லை ஜஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு ஜூனியர் எம்ப்ளாயி, ஸோ இந்த மாதிரி இருக்கும். அவங்க எல்லாமே ஆஃபீஸர் ரேஞ்சில் இருப்பாங்க. அப்போ நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஓகேங்களா? இது எல்லாருமே நீங்களும் அதே BE முடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க, அவங்களும் அதே தான். பட் என்ன அப்படின்னா எல்லாமே ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே டிகிரி, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பட் என்ன ஒரே ஒரு கம்பேரிசன் அப்படின்னா அவங்க கேட் ஸ்கோர் ஒன்று கையில் வச்சுருப்பாங்க. அப்படின்னாலே பப்ளிக் செக்டர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு. ஸோ கேட் ஸ்கோருக்கு அப்புறமுமே நான் சொன்னல, ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸோட ப்ரொசீஜர் வேறு மாதிரி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ BHELனு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் உள்ளே வந்து என்ன அப்படின்னா அதுக்கடுத்தது செப்பரேட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அப்புறம் இன்டர்வியூ வச்சு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இந்த மினிரத்னா கம்பெனிஸ்லாம், மினிரத்னானா உங்களுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த இதெல்லாம் வரும். ஓகேங்களா? அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து கேட் ஸ்கோர் இருக்கா, அப்புறம் டேரெக்டாக இன்டர்வியூ, அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஜாப் தான். ஓகேங்களா? ஸோ கம்பெனிஸோட ப்ரொசீஜர் தான் மாறுமே தவிர, ஆனால் இந்த என்ட்ரன்ஸுக்கு வந்து கேட் ஸ்கோர் மஸ்ட்டுப்பா. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னல, கேட் ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட 70 to 80 ரேஞ்சில் வச்சுருந்தீங்க, 70 to 80 ரேஞ்சில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க கால் பண்ணுவாங்க. அதாவது இஸ்ரோவாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா BARC, ஓகேங்களா, அட்டாமிக் ரிசர்ச் சென்டராக இருக்கட்டும், ஸோ அவங்க அப்புறம் DRDO, ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் கம்பெனிஸ் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அவங்க கால் பண்ணுவாங்க, இன்டர்வியூ கால். நீங்கள் கேட் ஸ்கோர் இந்த அளவுக்கு வச்சுருக்கிறீங்க, நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், குரூப் டிஸ்கஷன் இருக்குது, பர்சனல் இன்டர்வியூ இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய அட்டன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அப்போ நீ எந்த லெவலில் இருக்கணும் அப்படின்னா 100% வந்து 60 to 80% ஆஃப் ஸ்கோர் வந்து உன் கையில் இருக்குது அப்படின்னாலே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க நீ வந்து டெக்னிக்கல் வைஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்போ மார்க்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கணும்னா 1000க்கு வந்து 750 ப்ளஸுக்கு எடுக்கணும். ஓகேங்களா மேம்? நீங்கள் சொல்லும் போது நல்லா தான் மேம் இருக்குது. ஒரு சைடு வந்து அதாவது நீ கேட் ஸ்கோர் மட்டும் கையில் வச்சுருக்கிற அப்படின்னா ஒன்று ஹையர் ஸ்டடீஸ்க்கு அந்த சைடும் போய்க்கலாம், இல்லை பப்ளிக் செக்டருக்கு இந்த சைடும் போய்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஸ்கோர் இருந்துமே பப்ளிக் செக்டார் போகிறதுக்கு பதிலாக ஹையர் ஸ்டடீஸ் போயிட்டு பப்ளிக் செக்டார், ஏன்னா 4 வருஷம் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்கு 2 வருஷம் பண்ணுவாங்க, பேரலாக அவங்க கேட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ இதை தாண்டி இன்னும் அடுத்த வருஷம் ME ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது உங்களுக்கு கேட் நல்ல ஸ்கோர் இருக்குது அப்படின்னா செகண்ட் இயர் முடிச்சுட்டு PSU வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏன் இவங்க பப்ளிக் செக்டர் டேரெக்டாக ஜாயின் பண்ணாமல் இப்படி போகிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் அப்படின்னா லைஃப் செட்டில்டு, அதாவது பேக்கேஜ். ஓகேவா? நீ BE முடிச்சுட்டு உனக்கு ஸ்கோர் வச்சு PSUவில் ஜாயின் பண்ணுறதுக்கும், அதுவே ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு பப்ளிக் செக்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். பேக்கேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
அப்படியே அதை சைமல்டேனியஸாக ஹையர் ஸ்டடீஸும் முடிச்சுட்டு அப்போ என்னது இந்த ஒரு ஸ்கோரை வச்சு இந்த ஒரு எக்ஸாம் நீ ப்ரிப்பேர் பண்ணுறது ஒன்று தான் ஓகேங்களா, அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சொல்கிறீங்க, மேம் இதுக்கு அடுத்து இது வருமா அது வருமா என்ன படிக்கலாம் இப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்கல்ல. கேட் இயர்லி ஒன்ஸ் இந்த டேட்டு தான்ப்பா. ஃபெப் மந்த்து உங்களுக்கு செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக்கில் எக்ஸாம் டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து செப்டம்பர் மந்தெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது வந்து வருஷத்துக்கு ரிப்பீட்டடாக நடக்கக்கூடியது. நான் தான் சொல்லிட்டேனே 4 வருஷத்துக்கு அப்புறம் யார் கொஷின் எடுப்பா அப்படிங்கிறத பாம்பே ஐஐடி பாம்பே வந்து எடுப்பாங்கங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். இயர்லி ஒன்ஸ் இந்த எக்ஸாம் வரும். ஸோ அப்போ ஒன்னோட ஒர்க் அதே மாதிரி சிலபஸும் சேஞ்ச் ஆகாது. அப்போ இது உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட் தானே. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பப்ளிக் செக்டார்ஸ் வந்து உங்களுக்கு பர்டிகுலர் ஏஜ் லிமிட் இருக்குப்பா, அதையும் சொல்லிடுறேன். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது கேட்டகரி வைஸு. ஆனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் அப்படின்னா இதுவும் பேஸ்ட் ஆன் கம்பெனிஸை பொறுத்து ஓகேங்களா. நான் சொன்னால ஒவ்வொரு கவர்மெண்ட் கம்பெனிஸை பொறுத்து. ஆனால் மோஸ்ட்லி மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 28 29 உங்களுக்கு ஏஜ் லிமிட் இதில் கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் கேட் ஸ்கோர் வச்சு அப்ரோச் பண்ணுறதுங்கிறது வந்து ஏஜ் லிமிட் ஏஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அது கஷ்டம் ஓகேங்களா. ஸோ அதனால் பசங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் பிளானிங்கில் இருக்காங்க. தேர்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெளியில் வரத்துக்குள்ளேயே கையில் கேட் ஸ்கோரோட வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அப்போ ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு நம்ம பப்ளிக் செக்டரில் போகணும் அப்படின்னா இன்னுமே லைஃப் செட்டில்டுங்கிறதுனால ஹையர் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு பப்ளிக் செக்டரில் போகிறாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஓகேங்களா. மேம் இப்போ எங்களுக்கு என்ன மேம் வழியை சொல்லுங்கள் அப்படின்னா, டெஃபினட்டாக நீங்களுமே ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே, நீ கேட்டுக்கே ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்ட. கேட் ஸ்கோருங்கிறது ரொம்பவே வேலிட் ஸ்கோரு. அதுவே உங்கள் கையில் இருக்குங்கும் போது அதர் எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் டெஃபினட்டாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், மேம் நீங்கள் சொல்கிறது ஈஸியாக இருக்குது மேம், பட் ஆனால் அது படித்து கிளியர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நெகட்டிவ் மார்க்கு. நான் முதல்ல கேட்டோட பேட்டர்ன் சொல்லிடுறேன்ப்பா ஓகேங்களா. மேபி உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அப்புறம் சிலபஸ் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு இதில் 1 மார்க்கு 2 மார்க்ஸ்னு ரெண்டுமே இருக்குப்பா ஓகேங்களா. என்னென்ன சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூடில் வந்து உங்களுக்கு வந்து 15 மார்க் வரும். ஆப்டிடியூடில் ஃபஸ்ட்டு நான் மார்க்கு சொல்லிடுறேன். டோட்டலாக 100 மார்க்ஸில் வந்து ஆப்டிடியூட் 15 மார்க்குக்கு, இன்ஜினியரிங் மேக்ஸு 13 மார்க்குக்கு, ரிமைனிங் இருக்கக்கூடிய 72 வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் கொஷின்ஸு. 72 மார்க்ஸ் வந்து டெக்னிக்கலுக்கு கேட்பாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பரும் எழுதலாம். அப்புறம் மோர் தென் 1 அதாவது 2 பேப்பர்ஸு, அதாவது 2 பேப்பர்ஸ் வரைக்கும் உங்களால் எழுத முடியும். அது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து நான் இசிஇ முடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னா ட்ரிபிள் பேப்பர்ஸ் என்னால் எழுத முடியும், இஎன்டை எழுத முடியும். தென் அதுக்கப்புறம் வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அது. தென் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ். இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னால் எழுத முடியும். இது எல்லாமே இப்போ அவங்க கேட்டில் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்குது, அதாவது ஸ்டடி பிளான் போட்டிருக்குது. ஸோ இந்த பேப்பர் வந்து இதுவும் எழுதிக்கலாம். அதே மாதிரி ட்ரிபிள் பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி நம்ம சிஎஸ்சி பேப்பரும் நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே இன்ஜினியரிங்கில் நம்ம சிஎஸ்சி ட்ரிபிள் இந்த பேப்பர்ஸ்லாம் படிக்கிறோம்ல. ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, உங்களோட டிபார்ட்மெண்ட் பேப்பரும் எழுதிக்கலாம், அதை தவிர்த்து இன்னொரு பேப்பர். ஸோ 2 பேப்பரும் உங்களால் எழுதிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ தனித்தனியாக உங்களுக்கு ஸ்கோர் வரும். இப்போ நான் வந்து இஎன்டை டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுறேன்னா இஎன்டை டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஸ்கோரு, நான் என்ன ரேங்கிங் கிளியர் பண்ணேன்னா ரேங்கிங் வரும்பா ஓகேங்களா. அதே மாதிரி என்னோட பேப்பருக்கு என்ன ஸ்கோர், இந்த மாதிரி தனித்தனியாக வரும். தனி டேட்டில் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் கம்பல்சரி இருக்கும். 15 மார்க்குக்கு ஆப்டிடியூட். இன்ஜினியரிங் மேக்ஸ் வந்து 13 மார்க்கு. நான் ஏற்கனவே சொன்னல ஃபஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும் என்னென்ன பேப்பர்ஸோ ஸோ அந்த பேப்பர்ஸ் தான் நீங்கள் எழுதுகிற. அதில் இன்ஜினியரிங் மேக்ஸ் இன்க்ளூடாக இருக்கும். 13 மார்க்குக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். ரிமைனிங் மார்க்ஸ் வந்து நீங்கள் டெக்னிக்கல் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த ஆப்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா 5 1 மார்க்கு 5 2 மார்க்கு. ஸோ டோட்டலாக 15 மார்க்ஸுக்கு. இன்ஜினியரிங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 4 2 மார்க்ஸு 5 1 மார்க்கு, அது 13 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க. ரிமைனிங் டெக்னிக்கல் வந்து 21 மார்க்ஸு 26 வந்து 2 மார்க்ஸு. நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு வரும். ஓகே மேம், இப்போ நீங்கள் பேட்டர்ன் சொல்லிட்டீங்க. இது வந்து எனக்கு இப்போ ஈவன் எனக்கு இப்போ 3 மாதத்தில் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக முடியும். நான் ப்ரீவியஸ் எக்ஸாமில் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பேன். நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ஈவன் ஏஇயாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், நான் எல்லா எக்ஸாமுக்குமே ஒரு விஷயம் சொல்லுவேன். உங்களோட சிலபஸில் 10 யூனிட் இருக்குன்னா 10 யூனிட்டை வந்து நீ ஒவ்வொரு யூனிட்டை 70% முடித்தாலும் பரவாயில்ல, ஆனால் 10 யூனிட்டுமே டச் பண்ணிட்டு போன்னு சொல்லியிருப்பேன் ஸ்ட்ராட்டஜியில். பட் கேட்டுக்கு இது வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அது வந்து அவசியம் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஏன்னா டெக்னிக்கல் வந்து உங்களுக்கு வந்து டெட் எண்டு, அதாவது நீ ஃபுல்லாக
டெக்ஸ்ட்டு புக்கு, டெக்னிக்கலில் டெக்ஸ்ட்டு புக்கை A to Z அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸாக இருக்கட்டும் அதை ஃபுல்லாக முடித்தாலே போதும். ஓகேங்களா? அந்த விதத்தில் உனக்கு இந்த 3 monthஸில் கம்ப்ளீட் பண்ணணும்னா ஃபுல்லாக நீ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது கூட கிடையாது. உங்களுக்கு சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிலபஸ் எப்படி இருக்கும்னா நம்மளோட 1 and only ECE பேப்பர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ECEன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம EB PWDக்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம், EEE பேப்பர்ஸும் படிக்கிறோம்ல. பட் ஆனால் ECEயை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு வந்து நம்மளோட ECE பேப்பர்ஸ் தான் இருக்கும். மேபி நீங்கள் ME முடித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து இல்லை மேம் 1 and only என்னோட டெக்னிக்கல் மூலமாக மட்டும்தான் நான் உள்ளே என்ட்ரு ஆகணும், காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு கேட் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்லேயுமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷ்னால் இங்கிலீஷில் கிராமரு, தென் லாஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ஷேப்ஸ் ஓரியன்டாக இருக்கும். ஓகேங்களா? அதில் தான் உங்களுக்கு 5 1 மார்க் 5 2 மார்க்குன்னு ஆப்டிடியூடில் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது இன்ஜினியரிங் மேக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸு, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, வெக்டார் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸு, தென் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இந்த 6 டாபிக் இருக்கும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட டிஆர்பி சிலபஸ் தாம்மா கேட்டோட சிலபஸ். அதாவது கேட்டோட சிலபஸை தான் வந்து டிஆர்பி போர்டு வந்து அப்படியே வந்து இதை நமக்கு சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் அதையுமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன். டிஆர்பி எப்போ வருதுன்னு கேட்காம இயர்லி ஒன்ஸ் கேட்டுக்கு அப்ளை பண்ணி அது கிளியர் பண்ண முடியுமான்னு பாருங்கம்மா, அதை எழுதிட்டுருங்க. அப்புறம் டிஆர்பி வரும்போது இதை கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேட் ஸ்கோர்னால் உங்களோட லைஃப்பில் வந்து நிறைய பிரைட் ஃப்யூச்சருக்கான நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமாங்கிறது தெரியல, அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் தெரிஞ்சுமே எப்படின்னா அதோட உள்ளே இருக்கக்கூடிய பெனிஃபிட்டை பார்க்காம இம்பேக்டை பார்த்துட்டு அது கஷ்டம், முடியாது. யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, அதை இன்னொரு ஸ்டூடெண்ட் காதில் வாங்கிட்டு அது நமக்கு கஷ்டம். ஏன்னா நீங்களாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிருப்பீங்க. ஸோ உள்ள ஃபேக்ட் எப்படி இருக்குன்னு தெரியாமல் கஷ்டம்னு சொல்லுவாங்க, அதனால் அந்த பக்கம் நான் போனதில்லை அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் இருப்பீங்கம்மா. அப்படி நினைக்காதீங்க. நீ இப்போ வெறும் 4 பேப்பர் மட்டும் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு அடுத்தது செகண்ட் யூனிட் வந்து உங்களுக்கு சர்க்யூட் தியரி சிக்னல்ஸ், நான் சொல்கிறது ECE சிலபஸ் சொல்கிறேம்மா. சர்க்யூட் தியரி சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் கம்பைன் பண்ணி ஒரே சிலபஸாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் EDC, தென் அதுக்கு அடுத்தது வந்து அனலாக் சர்க்யூட்ஸு, தென் நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம், கண்ட்ரோல் சிஸ்டம், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு, EMF. மொத்தம் 8 செக்ஷன்ஸ் இருக்கும், 8 யூனிட் இருக்கும். பட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமும் சர்க்யூட் தியரியும் கம்பைன் பண்ணி ஒரே சிலபஸாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஒட்டு மொத்தத்தில் நீங்கள் வந்து 9 மேஜர் சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாக கூட படிக்கணும்னு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து EMF வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குமா, படிக்கவே பிடிக்காது அப்படின்னா அதை அப்படியே ஒமிட் பண்ணிடும். இது மாதிரி நான் என்றைக்குமே சொன்னதில்லை, பட் கேட்டுக்கு மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? EMF அப்படியே ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதர் சப்ஜெக்ட்ஸு இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் அனாலிசிஸ் படி என்ன கொஷின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. பொதுவாகவே நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்க்கு 20 கொஷின்ஸுங்கிறது டிஃபால்ட்டு. பட் கேட்டில் அப்படி கிடையாதுமா. ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து அதாவது ஒவ்வொரு யூனிட்கான கொஷின்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ லாஸ்ட் இயர் இப்போ உங்களுக்கு 2025 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி இருந்ததுன்னா அனலாக் சர்க்யூட்டில் அதிக கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சிஸ்டமு அனலாக் சர்க்யூட், அப்புறம் கம்யூனிகேஷன் சிஸ்டம், தென் அதுக்கு அடுத்தது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு, கண்ட்ரோல் சிஸ்டம், சர்க்யூட் தியரியில் வெறும் 6 மார்க்குக்கு தான் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ கேட் கிளாஸஸ் எடுக்கும் போதும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் எந்த லெவலில் இருக்காங்க, ஸோ அவங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்களோட தாட்டே எப்படி இருக்குன்னா அதாவது நான் BE முடிச்சுட்டு வெளியில் போகிறதுக்குள்ளே என் கையில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கணும். ஈவன் அது ஹையர் ஸ்டடீஸாக இருக்கட்டும், இல்லை பப்ளிக் செக்டார்ஸாக இருக்கட்டும். ஸோ எதுவாக இருந்தாலும் நான் வந்து எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கணுமே தவிர நான் ஏதோ ஒரு இதுக்காக நான் போய் போக கெஞ்சுற அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கும் போது உண்மையிலே வந்து அவங்க சொல்கிற ஸ்பீச்சாக இருக்கட்டும் உண்மையிலே வந்து ரொம்ப ஆச்சரியத்துக்கு இருக்குது. ஸோ அப்போ அந்த விதத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, மேபி நம்ம லாஸ்ட் இதில் வந்து பிளேஸ்மெண்ட் வராமல் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன அதே பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இஸ்ரோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் அவங்க அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து என்னது ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாகவும் டெக்னீஷியனாகவும் அந்த மாதிரி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒட்டு மொத்தத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டோட இம்பார்ட்டன்ஸை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி எழுதிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் மேம் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுலேயுமே நான் உங்களுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே படிக்கிறதுங்கிறத விட
ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, லாஸ்ட் இயரில் எதில் அதிக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற சாப்டர் வைஸ் அனாலிசிஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்துட்டு அதில் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்டிங் பேப்பர், ஓகேங்களா, உங்களோட இன்ட்ரெஸ்டிங் பேப்பரை பிக் பண்ணிவிட்டு அந்த பேப்பர்ஸை மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் பேசிக்ஸு மஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது ப்ராக்டிஸ் செகண்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு, தேர்டு வந்து ரிவிஷனில் மார்க் டெஸ்ட்டுங்கிறது நீங்கள் நிறைய அட்டன் பண்ணிவிட்டு கேட் எக்ஸாம் போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அது வந்து உண்மையாகவே வந்து ஒரு நல்ல பெட்டர் ரிசல்ட் தான் கொடுக்கும். ஓகேங்களா? இந்த நெகட்டிவ் மார்க்குக்கு தயவு செய்து பயப்பட வேணாம். ஸோ எல்லாரோட தாட்டுமே நெகட்டிவ் மார்க்கு கஷ்டம், என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி அதாவது தள்ளி நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? அப்படி கிடையாது. கேட் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 பேட்டர்னில் கொஷின்ஸ் கேட்குறாங்கம்மா. எம்சிக்யூ கொஷின்ஸுங்கிறது உங்களுக்கு கீழே தெரியும், 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஏவா பியா சியான்னு சூஸ் பண்ணுறது. அடுத்து மல்டிபிள் செலக்டிவ் கொஷின்ஸ்ன்னு இருக்குது. அதாவது என்னென்னா மோர் தென் 1 ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அவங்க எப்படி கொஷின் கேட்டிருப்பாங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஆன்சர்ஸ் ஈஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவங்களே சொல்லிடுவாங்க 1ஆ இல்லை 2ஆ இல்லை 3ஆ இல்லை 4 4மே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது செகண்ட் பேட்டர்ன். தேர்டு வந்து ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூமரிக்கல் செலக்டிவ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்பர்ஸ். ஓகேங்களா? 2, 3 இல்லைனா 2.3 இந்த மாதிரி டைப் பண்ணுற மாதிரி, அதாவது ஜஸ்ட்டு ஃபில்லிங் தி பிளாங்க்ஸில் ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா 3 டைப் ஆஃப் கொஷின்ஸு, அதில் செகண்ட் டைப்பும் தேர்ட் டைப்புக்கும் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு எம்சிக்யூ டைப்புக்கு மட்டும்தான் நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ அதனால் அதில் 1 மார்க் 2 மார்க் இருக்கும். ஸோ அதை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். என்ன தெரியுது தெரியலங்கிறத பார்க்கணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம ஜஸ்ட்டு ஃபார்முலாஸில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர்ஸ் கொண்டு வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது, அதான் சொன்னல 3.2 இல்லைனா 4, 10, 50, 100 இந்த மாதிரி நம்பர்ஸ் டைப் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி. அதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதே மாதிரி இந்த மல்டிபிள் செலக்டிவ் கொஷின்ஸுக்கும் நெகட்டிவ் மார்க் கிடையாது. அப்போ நீங்கள் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நெகட்டிவ் மார்க் இருக்கிறது மட்டும் உனக்கு தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணும், தெரியலனா விட்டுறணும். பட் ரிமைனிங் நெகட்டிவ் மார்க் இல்லாத கொஷின்ஸை தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், அட்டனும் பண்ணலாம். அதுலேயுமே வந்து இப்போ 2 கொஷின்ஸ்னால் அதுக்கு பார்ஷியலாக மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்து அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கே நிறைய ஐடியா கிடைக்கும். மார்க்ஸுமே வந்து என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன்லாம் போட்டு மார்க்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. 100க்கும் மார்க்ஸ் சொல்லுவாங்க. கிளியர் பண்ணிட்டா ரேங்கிங்கும் உங்களுக்கு வரும். இத்தனாவது ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் வரும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது என்னென்னா 1 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுவாங்கன்னா 3 கொஷினுக்கு 1 மார்க், அதாவது 1/3 அப்படிங்கிற மாதிரி டிடெக்ட் பண்ணுவாங்க. 2 மார்க்ஸாக இருந்தால் 2/3 அப்படிங்கிற மாதிரி, அதாவது 2 கொஷின் தப்பு அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒரு கரெக்டான கொஷினை வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஒட்டு மொத்தத்தில் நெகட்டிவ் மார்க் உண்டு. அது வந்து எம்சிக்யூ இதுக்கு மட்டும்தான், எம்சிக்யூ கொஷின்ஸ்க்கு மட்டும்தான். அப்போ உங்களுக்கு இதில் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குல்ல. ஸோ அப்போ நீங்கள் ஸ்மார்ட்டாக எப்படி யோசிக்கணும்னா, நெகட்டிவ் மார்க் இல்லாத கொஷின்ஸை தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு நல்லா அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி பாருங்கள். அப்புறம் போக போக டைம் இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரிலவெண்ட்டாக உங்களுக்கு டவுட் இருந்தாலும் தாராளமாக எனக்கு ஜஸ்ட்டு வாய்ஸ் நோட் மட்டும் போடுங்கப்பா. இதுக்கப்புறமே நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கேட் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து, ஏன்னா நீங்கள் நம்ம சேனலில் முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதிகமாக கேட் கொஷின்ஸ், அதாவது ஒரு கான்செப்ட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇனால் நம்ம வந்து நம்மளோட ஆக்சுவலாக இந்த சிஸ்டம் மேனேஜர் அது இதுன்னு சொல்லி நமக்கு டேர்ன் ஆகிருக்கும். ஓகேங்களா? பட் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கேட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே நான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ நான் பர்டிகுலராக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எம்இ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? கேட்டோட சர்வே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் வந்து வருஷத்துக்கு அப்ளை பண்ணுறாங்க. 6 லட்சம் பேர் வந்து அப்பியர் ஆகுறாங்க. அதாவது பாதி பேர் வந்து நம்ம தான் படிக்கவே இல்லைல்ல, எதுக்கு வந்து நம்ம போய் எழுதிக்கிட்டு அதுவே நமக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி விடுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 6 லட்சம் பேர் தான் அப்பியர் எக்ஸாமே எழுத போகிறாங்க. அதில் வெறும் 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஆஸ்பிரண்ட்ஸ் தான் கிளியரே பண்ணுறாங்க. ஏன்னா பாதி பேர் வந்து அப்ளை பண்ணிட்டோம், சும்மாவாதே எழுதி பார்ப்போம் அப்படின்னு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகம். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் அதுலேயும் சர்வே படி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பீப்புள் அப்ளை பண்ணுறதும் கம்மியாக இருக்குது, கிளியர் பண்ணுறதும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரீசன் என்னென்னா இதே ரீசன் தான், நம்மளால் முடியாது, வர முடியாது, தெரியாது அப்படின்னு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிங்க தானா
உள்ளே இருக்கக்கூடிய என்ன ப்ராப்ளம் எப்படி நம்மளால் வர முடியுங்கிறத நம்ம யோசிக்க முடியும். நான் அதனால தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, கேட்டோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறத விட என்னென்ன ப்ளஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதர் எக்ஸாம்ஸ்க்கு கூட 10 யூனிட்டும் நீங்கள் படிச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு வந்து கேட்டுக்கு அப்படி தேவையே கிடையாது. நீ என்ன பேப்பர் படிக்கிறியோ அந்த பேப்பர். ஆனால் உங்களுக்கு அதில் கொஷின்ஸ் கம்மியாக வந்தாலும் கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அது அந்த 2 மார்க்கை நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த கொஞ்சம் மார்க் வந்து தூக்கி கொடுக்கும். அப்புறம் போக போக உங்களுக்கு அதுக்கான வழி எப்படி கிளியர் பண்ணுறதுக்கான வழி உங்களுக்கு தெரிஞ்சிடும். டிஃபால்ட்டாக நீங்களே இல்லை நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற தாட்டில் அடுத்த வருஷம் நீங்கள் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் எம்இ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவுசெய்து இயர்லி ஒன்ஸ் கேட் அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எழுதுகிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ கரண்ட்டாக முடித்த ஸ்டூடெண்ட்ஸுமே டெஃபினட்டாக நீங்கள் படிக்கலாம். எல்லாமே உங்கள் கையில் சோர்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் கிளியர் பண்ணிங்க, இப்போ படித்து கிளியர் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இப்போ ஏதாவது எக்ஸாம் வராதா, நம்ம ஏதாவது எழுதிட மாட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் போக இந்த கேட் ஸ்கோர் வச்சு நல்ல ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா உங்களை அவங்க கூப்பிடுவாங்க, பப்ளிக் செக்டர்ஸ் அவங்க கூப்பிடுவாங்க வாங்க அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு வச்சுக்கிற மாதிரி பார்த்து இப்போ கரண்ட்டாக முடித்தவங்க வந்து பப்ளிக் செக்டருக்குள்ளே போகிற மாதிரி கேட் நல்ல ஸ்கோர் வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் அப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை மேம் நான் ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிஹெச்டி கூட நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அதில் கூட போகலாம். ஏன்னா ஸ்டைஃபன் அமௌண்ட் வருது, நீங்கள் உங்கள் இதை வந்து ஸ்பெண்ட் பண்ணி கூட நீங்கள் அடிஷ்னலாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வரக்கூடிய இன்கம் வச்சு கூட நீங்கள் இன்னுமே நல்லா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குமா. ஸோ அதனால் வராததை நினச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறத விட இதில் இந்த இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா அதையும் ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது வந்து நீங்கள் சரி நான் கிளியர் பண்ணேன், சரி நான் படித்தேன், ஆனால் இதனால் எனக்கு எதுவும் யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே யூஸ் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு நம்மளோட பேப்பர்ஸ் ரிப்பீட்டடாக வருங்கிறத நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து ஜஸ்ட் ஒரு 20% 30% தான் வேரி ஆகும். இப்போ இஸ்ரோலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன கேட்டில் இருக்கக்கூடிய 90% சிலபஸ் அதில் வந்துடும். நீ இங்கே விட்டிங்கன்னா கூட இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வரதில் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்ல. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து நான் டெக்னிக்கல் குரூப் 4 குரூப் 2 எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சைடு டிஎன்பிஎஸ்சி ஏஇ நமக்கு என்ன எக்ஸாம் வருதுங்கிற மாதிரி பாருங்கள். அதை தவிர்த்து இல்லை மேம் நான் அந்த சைடு போனதில்லை, பட் டெக்னிக்கல் சைடு நான் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கேட் வந்து ஒரு நல்ல சான்ஸாக இருக்குமா. எனக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வெளியில் போய் கிளாஸஸ் எடுக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அவங்களோட நாலேஜ் வந்து ரொம்ப ப்ராட் மைண்டடாக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. அவங்க டெக்னிக்கல் நாலேஜ்லாம் நான் இருக்குன்னு சொல்லவே வரல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தெரிலனாலும் கற்றுப்பேன் மேம், தெரில நீங்கள் அதை மட்டும் சொல்லுங்கள். ஸோ அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பசங்க அதை ஆர்வமாக கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, தெரியாததை திருப்பி திருப்பி கேட்டு அதை அப்ரோச் பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி, ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கும் அதை தான் நான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? எந்த இடத்துலையுமே தயங்கி நின்றாதீங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக கேளுங்க. தேங்க்யூ.